கீழ்ப்படியாமை தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் இழக்க செய்கிறது. ஆனா இப்ப கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நீங்க மறுபடியும் திரும்பினால் கர்த்தர் மீண்டும் உங்களை உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீங்க ஆண்டுக்கு விரோதமா பாவங்களை செய்யும் போது, ஆண்டுக்கு விரோதமான இச்சைகளில் நம்ம விழும்போது, கடைசி நாள் ஒரு முடிவு என்ன தெரியுமா இருக்கும்? நம்ம லைஃப் மேல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நம்ம வாழணுங்கிற விருப்பம் இருக்காது. பிசாசு உள்ள பூந்து செத்துரு, எதுக்கு உயிரோட வாழ்ற, நீ எல்லாம் வாழாத, போயிரு அப்படிங்கிற எண்ணம் உள்ள உருவாகுவதற்கு நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள் காரணமாய் இருக்கிறது. யோவான் 1 அதிகாரம் 8வது வசனம். யோவான் 8வது வசனத்தை நம்ம அதில் ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. 8வது வசனத்தை நாம் சொத்தமாக வாசிக்கலாம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சில நேரங்களில் நம்முடைய செயல்களுக்கு ஏற்ற பலன் கிடைப்பதில்லை. ஆனால் கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம். மனுஷனுடைய இயற்கை எப்படி என்றால், நம்ம நல்ல செயல்களை செய்யும்போது அதற்குரிய பலன் கிடைக்க வேண்டும் என்று நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம தீமையான செயல்களை செய்யும்போது அதற்குரிய பலன் கிடைக்கக்கூடாது என்று எதிர்பார்ப்போம். கரெக்டா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? எப்படி? நல்ல செயலை செய்யும்போது அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கணும். நான் இப்படி இருந்திருக்கிறேன், இப்படி செய்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் தீமையான செயல்களை செய்யும்போது அதற்குரிய பலன் கிடைக்கக்கூடாது அப்படி என்று எதிர்பார்ப்போம். சரிதானே நான் சொல்கிறது? உலகத்தில் உள்ள ஒரு கான்செப்ட் இதுதான். ஆனால் சில நேரங்களில் உலகத்தில் எப்படி நடக்குதுன்னா நேரம் மாறி நடக்கும். தீமையான காரியங்களுக்குள்ள பலன் உடனே கிடைக்கும், நல்ல காரியங்களுக்கான பலன் கிடைக்காது. இதை நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கண்டிப்பாக நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். ஏன்னா சில நேரங்களில் நம்ம தீமைகளை செய்கிறோம், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்கிறோம், அதுக்கு உடனே பதில் கிடைக்கும், உடனே பலன் கிடைக்கும். ஆனால் நல்ல காரியங்களை முட்டி செஞ்சால் கூட சில நேரங்கள் அதுக்குரிய பலன் கிடைக்கிறதில்ல. இங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் செய்கிறதுக்குரிய பலன் கிடைக்கும்படியாக நீங்கள் எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் பாருங்கள், நிறைய பேர் வேலை செய்கிறார்கள், நிறைய பேர் தொழில் செய்கிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் அவங்க பிரயாசப்படுறதுக்கு ஏற்ற பலன் கிடைக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் வேலைகளை செய்து ஒவ்வொரு காரியங்களை செய்துவிட்டு எப்படி இருக்கிறார்கள் என்றால், ஏதோ அவங்க வேலை செய்ததுக்குள்ள கூலியை தான் அவங்க என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. ஆனால் ஏதோ சும்மா பணம் கேட்கறது போல அந்த முதலாளிகளும் சரி, அந்த தலைமையில் இருக்கிறவர்களும் சரி நடந்து கொள்ளுகிறார்கள் நிறைய இடங்களில். இவங்க வேலை செய்த பணத்தையே கெஞ்சி கேட்க வேண்டியதாக இருக்கிறது. சும்மா கிடைக்கிற பணம் இல்லை, இவங்க கஷ்டப்பட்டு நாள் முழுக்க வேலை செய்த பணத்தை எப்படி கேட்க வேண்டியது இருக்குது? கெஞ்சி ஐயோ தயவு செஞ்சு கொடுங்க, ப்ளீஸ் கொடுங்க, இப்படி கேட்க வேண்டியது இருக்கிறது. அப்போது இந்த மாதிரி நிலைமைகள் எல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கைகளை விட்டு மாற்ற வேண்டும். அதனால தான் உலகத்தில் சில கம்பெனிஸ் நல்ல கம்பெனின்னு சொல்லுவாங்க, சில கம்பெனிஸ் மோசமான கம்பெனின்னு சொல்லுவாங்க. எதை வச்சு சொல்கிறாங்க? அவங்களுக்கு சேலரி கரெக்டாக வருதா இல்லையாங்கிறத வச்சு தான் இவங்க வேலை செய்கிறதுக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்குதா, 1 கரெக்டாக வருதா, 2 இந்த 2 காரியங்களை வச்சு தான் ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியா இல்லை மோசமான கம்பெனியான்னு சொல்லுவாங்க. இது நல்ல கம்பெனி என்னென்னா கரெக்டாக அவங்க சம்பளம் போடுவாங்க, நம்ம வேலை செய்கிறதுக்கு ஏற்ற சம்பளத்தை அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில இடத்துல அது நடக்கிறது இல்லை.
அப்போ அவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் இது ஒரு சரியான ஒரு பாடாக நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாறிவிடும். நம்ம படுகிற பிரயாசத்திற்கு ஏற்ற பலன் கிடைக்கல, நம்ம உழைக்கிற உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் இல்லை, ஏற்ற சம்பளம் இல்லை, நம்ம படுகிற பிரயாசத்திற்கு ஏற்ற ஒரு வருவாய் இல்லை, அதுவும் சரியான நேரத்திற்கு அது கிடைக்கவில்லை என்கிற காரியம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ நாமும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். எப்படின்னா, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்போ முதல்ல நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம செய்கிற வேலைகள் எல்லாத்தையும் ஆண்டவரிடத்துல முதல்ல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரிடத்துல முதல்ல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் இந்த வேலையை செய்ய போகிறேன், இதற்குரிய பலனை 100% நீங்க எனக்கு தரணும். ஹல்லேலூயா. என்ன வேலை நீங்க செஞ்சாலும் உங்களுக்கு சம்பளம் தரப்போகிறது ஒருவேளை உங்களுடைய முதலாளியா இருக்கலாம். உங்களுக்கு நீங்க செய்த வேலைக்குள்ள கூலியை தரப்போவது, இல்லை நீங்க செய்த பிஸ்னஸ்க்குள்ள ப்ராஃபிட் ஒரு நபர் மூலமா உங்களுக்கு வரக்கூடியதா இருக்கலாம், இல்லை ஒரு மனுஷன் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு கிடைக்க போகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மூலமாக உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு கிடைக்க போகிறதா இருக்கலாம். எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் நாம் ஒரு முயற்சியை செய்யும்போது, நாம் ஒரு காரியத்தை முயற்சி செய்யும்போது முதல்ல நம்ம அந்த ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு முதலாளிக்கு வேலை செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு சம்பளத்தை தரணும்னா அதில் எவ்வளோ காரியங்கள் இருக்குது. முதலாவது, நீங்கள் சாயங்காலம் வேலை செஞ்சு முடிக்கிறது வரைக்கும் அந்த மனுஷன் உயிரோடு இருக்கணும். அதை வாங்கிறதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும். அதை கொடுக்கறதுக்கு அவனுக்கு பணம் வரணும். அதை வாங்கிறதுக்கு நமக்கு கரெக்டான நேரம் இருக்கணும். இவ்வளவு காரியங்கள் இதுக்கு பின்பதாக இருக்கிறது. முதல்ல அந்த மனுஷனையும் நம்மையும் உயிரோட காக்கணும்னாலே அங்கே தேவனுடைய கரம் இல்லாமல் முடியாது. சில எத்தனையோ பேர் பாருங்க, பெரிய பெரிய கம்பெனி நினச்சி வேலைக்கு போய் மாசக்கணக்கில் சம்பளங்கள் பெண்டிங் ஆகி கடைசியில் அந்த கம்பெனிக்காரன் இழுத்து மூடிட்டு ஓடிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டு நம்ம எங்கேயாவது போய் கேட்க முடியுமா? எங்கேயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது வருஷ கணக்கில் என்ன செய்துட்டு இருக்கோம், இழுத்துட்டு இருக்கோம். இதனால பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்க யாருக்கு வேணாலும் வேலை செய்யுங்க, எந்த நபருக்கு கீழே வேணாலும் இருங்க, என்ன பிஸ்னஸ் வேணாலும் நேர்மையாக செய்யுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் விசுவாசிக்க வேண்டிய காரியம், நமக்கு பலனை தருகிறவர் கர்த்தர் என்று முதல்ல விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது, ஆண்டவரிடத்தில் நம்ம செய்கிற வேலையை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஒரு வேலை பண்ணுறீங்களா, ஒரு உழைப்பை போடுறீங்களா, நீங்கள் யாரை நம்பி உழைக்கணும்னா, ஏசப்பா நான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்ய போகிறேன், இப்படிப்பட்ட ஒரு உழைப்பை நான் பண்ண போகிறேன், இல்லை இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இதற்குரிய காரியங்கள் எல்லாம் ஏசப்பா நீங்கள் எனக்கு வாய்க்க பண்ணி தாங்க அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேட்டு கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து ஒவ்வொரு வேலைகளையும் நாம் செய்ய வேண்டும். ஒரு நிலத்தில் போய் அதை நல்ல நிலமாக நீங்கள் உழுது அதை மாற்றி ஒரு பயிரை அதில் விளைய வைக்கிறீர்கள் என்றால் கூட நீங்கள் என்ன ஜெபிக்கணும்னா, ஏசப்பா நான் இந்த நிலத்தை நம்பி நான் விதைக்கலை, இந்த இடத்தை நம்பி நான் விதைக்கலை, மழையை நம்பி நான் விதைக்கலை, உம்மை நம்பி நான் இந்த நிலத்தில் விதைக்க போகிறேன். ஹல்லேலூயா. அப்படி நம்ம செய்கிற சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவரை நம்பி நம்ம செய்யும்போது ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம பிரயாசத்திற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால முதல்ல நம்ம ஆண்டவருக்கு உள்ள காரியங்களில் கரெக்டாக இருக்கணும். ஆண்டவருக்கு இடம் கொடுத்து, ஏசப்பா உங்களை நம்பி இந்த காரியங்களை செய்கிறேன் என்பதில் கரெக்டாக இருந்துட்டு, ரெண்டாவது நாமும் உலக பிரகாரமான காரியங்களில் ஞானம் உள்ளவர்களாய் சரியான பேச வேண்டிய இடத்துல பேசி, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி, காத்திருக்க வேண்டிய இடத்துல காத்திருந்து, நாம் ஆண்டுடைய ஞானத்தை பெற்றவர்களாய் ஒவ்வொரு இடத்துல என்ன செய்யணும், நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம முயற்சி செய்ய வேண்டிய இடத்துல கண்டிப்பாக முயற்சி செய்யணும். அப்படி செய்யும்போது தான் கர்த்தர் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல நம்முடைய செய்கைகளின் பலனை இழந்து போக, அப்படின்னா நம்ம செய்கைகளுடைய பலனை இழந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதான வசனம் சொல்லுது, நீங்கள் உங்களுடைய செய்கைகளின் பலனை இழந்து போகாமல். அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டு செய்கிற செய்கைகள் பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால்
அது வீணாய் போகாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள். சரியா? இது ஒரு காரியம். இனி நான் 2வது காரியத்துக்கு வருகிறேன். என்னன்னா, நம்முடைய செயல்கள் அநேக இழப்புகளை, தீமையான செயல்கள் அநேக இழப்புகளை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. இவ்வளோ நேரம் நான் பாசிட்டிவ் சைடை பேசிட்டு இருந்தேன். நம்ம ஆண்டவரை முன்னிறுத்தி ஒவ்வொரு காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். அப்போது நம்ம செய்கிற காரியங்களுக்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் உலகம் எப்படி இயங்கி கொண்டிருக்குதுன்னா, நம்ம ஏதாவது தீமை செஞ்சோன்னா கண்டிப்பாக அது நம்மிடத்தில் வந்து பலிக்கும். நம்ம தேடி போகலைன்னா கூட நம்மை தேடி வந்து அது நம்மை ஆளுகை செய்கிறதாக இருக்கிறது, தீமையின் பலன்கள். அப்போ வேதாகமத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியங்கள், சில நபர்களுடைய தீமையான செயல்கள் சில காரியங்களை இழக்க வைத்தது. அந்த காரியங்களை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சரியா? அப்போ நாமும் நம்முடைய செயல்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து தீமையான செயல்களை செய்யாதபடிக்கு நல்ல செயல்களை செய்து எந்த நன்மைகளையும் வாழ்க்கையை இழந்து போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரியா? முதல்ல நம்ம பார்க்க போகிற காரியம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1 to 10 வரை உள்ள வசனங்கள். இதுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? ஆதாம் ஏவாள் அவர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அந்த செயலினாலே தங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த மகிமையையும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் இழந்து விட்டார்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காரியம், கீழ்ப்படியாமை தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் இழக்க செய்கிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? முதல்ல என்ன? நம்முடைய கீழ்ப்படியாமை. என்னது கீழ்ப்படியாமை? கீழ்ப்படியாமை என்கிற செயல், ஆண்டுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காத செயல் என்ன செய்கிறது? தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய மகிமையையும் இழக்க செய்கிறது. ஆதாம் ஏவாளை தேவன் உருவாக்கும் போது கர்த்தர் தம்முடைய மகிமையினால் அவர்களை மூடியிருந்தார். அவர்களை அவர் தேவனுக்கு ஏற்றாற்போல் வைத்திருந்தார். அதுவும் ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருக்கும்படியாக, எந்த குறைவும் இல்லாதபடிக்கு இருக்கும்படியாக, ஒரு மனுஷனுக்கு என்னென்ன நன்மைகள் வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டவர் அற்புதமாக வச்சிருந்தார். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார், இந்த விருட்சத்தை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது அப்படி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தி தெளிவிக்கிறதுமாய் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, எல்லாரும் சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். முதலா தேவன் வரும்போது ஒளித்து கொள்ளுகிறார்கள். என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்போ இதுவரை ஆதாமையும் ஏவாளையும் மூடி இந்த கர்த்தருடைய மகிமை என்ன செய்து விட்டது? இப்போ மொத்தத்தில் உலகத்துக்குரியவன் என்ன செஞ்சிட்டான்? மாறிட்டான். மொத்தத்தில் கர்த்தருடைய மகிமை இழந்தவனாய் மாறிட்டான். முக்கியமாக என்ன? கர்த்தரை ஃபேஸ் பண்ண முடியல, கர்த்தரை தரிசிக்க முடியல. சில பிள்ளைகள் தவறு செய்துட்டு இருக்கும்போது, ஏதாவது தகப்பனுக்கோ தாய்க்கோ பிடிக்காத விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது
திடீர்னு தாய் தகப்பன் வீட்டுக்குள்ளே வந்து அந்த பிள்ளைகளுக்கு மூஞ்ச பார்த்தாலே தெரியும். ஆஹா, அப்போ பேரண்ட்ஸ் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க, ஏதோ நல்ல விஷயம் பண்ணிகிட்டு இருக்கு, நீ வா என்ன செய்கிறேன்னு சொல்லு. அவங்க முகத்தை பார்த்தே கம்பெடுத்துருவாங்க கையில். ஏதோ சரியான விஷயந்தான் அவன் பண்ணியிருக்கிறான், இல்லை பண்ணியிருக்கிறான். அப்போது ஒரு அப்பா அம்மாவுக்கே தான் பிள்ளை வேண்டாம் வேலை செய்துன்னு தெரியும்னா பரலோக தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதனால இவங்களுக்கு தேவனுடைய முகத்தையே பார்க்க முடியல, தேவனுடைய முகத்தையே தரிசிக்க முடியல, பயந்து ஒளித்து கொண்டார்கள். ஏன்னா அந்த தேவனை தரிசிக்க வேண்டிய அந்த தைரியமும் போயிடுச்சு, அந்த மகிமையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். அப்போ நாம் நம்முடைய செய்கைகளின் பலனை பெறுவோம் எதுலன்னா, முதல்ல ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம இருந்தா தேவன் நம்மேல் வைத்திருக்கிற மகிமை நம்மை விட்டு விலகி போகும். ரெண்டாவது, தேவன் ஆதாம் ஏவாளுக்கும் கொடுத்திருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். நாமும் அப்படி இழக்க வேண்டியது இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம கர்த்தருடைய பார்வையில் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது தேவ மகிமை நம்மை மூடிக்கொள்ளும், தேவ ஆசீர்வாதம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. தைரியம் ஆண்டவரிடத்துல பேசக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு தைரியம் எப்போ வரும்னா தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கும் போது தான். இதான் முதல் காரியம். சரியா? முதல்ல என்ன சொன்னேன்? ஆதாம் ஏவாளும் கீழ்ப்படியாமை என்கிற செயலை செய்தபடினால அதனுடைய பலனை அனுபவித்தார்கள், தேவனுடைய மகிமையை இழந்து விட்டார்கள். ரெண்டாவது, எபிரேயர் 12:16-17. எபிரேயர் 12:16-17. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். இங்கே என்னன்னா, ஏசாவை பற்றி உங்களுக்கு தெரியும். யாருடைய மகன் ஏசா? யாரு? சரி, ஏசாவுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். யாரு? யாக்கோபு. யாக்கோபு இளையவன், ஏசா மூத்தவன். இந்த சேஷ்டபுத்திர பாகம் யாருக்குரியது? மூத்த பிள்ளைக்குரியது, ஏசாவுக்குரியது. ஆனால் எதுக்காக விட்டு போட்டான் பாருங்க? எதுக்காக விட்டு போட்டான்? ஒரு கூழுக்காக, ஒரு போஜனத்துக்காக, ஒரு சாப்பாட்டுக்காக விலையேறப்பெற்ற சேஷ்டபுத்திர பாகத்தை, அதாவது பரம்பரையாக இவனுக்கு, இந்த தகப்பனுக்கு அப்புறம் இவன் தான் அப்படின்னு ஒரு லீடர் இருப்பான்ல, அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை தன்னுடைய சகோதரனுக்கு என்ன செய்தான்? விற்று போட்டான். அப்போ என்னன்னா, இதில் நம்ம பார்க்க போகிறோம், ஏசா தேவன் தனக்கு கொடுத்த மேன்மையை அற்பமாய் எண்ணினான். தேவன் தனக்கு கொடுத்த மேன்மையை அற்பமாய் எண்ணினான். தேவன் அவனுக்கு கொடுத்த அதிகாரத்தை, தேவன் அவனுக்கு கொடுத்த உரிமையை, தேவன் அவனுக்கு வைத்திருந்த சித்தத்தை அற்பமாய் எண்ணி வேறொரு காரியத்துக்காக விட்டு போட்டான். வேறொரு காரியத்துக்காக கொடுத்துட்டான். அற்பமான ஒரு சந்தோஷத்துக்காக, அற்பமான எப்போ வேணாலும் செய்து கொள்ளலாம் என்று கூடிய ஒரு ஆகாரத்துக்காக என்றைக்குமே கிடைக்காத ஒரு மேன்மையான சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்துட்டான். அப்போ என்ன அர்த்தம்? தேவன் கொடுத்த மகிமையை, தேவன் கொடுத்த ஒரு கனத்தை, தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை அற்பமாக எண்ணினால் ஒரு நாளும் தேவனுடைய கரத்திலிருந்து மீண்டும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, பழைய ஏற்பாட்டில். ஆனால் இப்போ கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் மறுபடியும் திரும்பினால் கர்த்தர் மீண்டும் உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் ஏன் நம்ம தாழ்ந்திருக்கிறோம்? ஏன் ஆண்டவருடைய முழு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் ஆண்டவர் வைத்திருந்த நோக்கத்தை முழுமையுமா நிறைவேற்ற முடியலன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த, ஆண்டவர் எனக்கு கொடுத்த சில மேன்மையான காரியங்களை நான் அற்பமாக நினைச்சிருக்கிறேன்.
ஆண்டவர் கொடுத்த மேன்மையான காரியங்களை நான் அற்பமாக நினைக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த விலையேற பெற்ற காரியத்தை அற்பமாக நினைக்கிறேன். ஆண்டவர் மற்றவர்களுக்கு கொடுத்திராத சில நன்மைகள் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருப்பார். மற்றவர்களுக்கு கொடுக்காத சில திறமைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பார். மற்றவர்களுக்கு கொடுக்காத சில தாளந்துகளை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பார். மற்றவர்களுக்கு கொடுக்காத சில வாய்ப்புகளை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பார். மற்றவர்களுக்கு கிடைக்காத சில தருணங்களை கர்த்தர் தந்திருப்பார். மற்றவர்களுக்கு கொடுக்காத சில ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருப்பார். ஆனா அதை மேன்மையா எண்ணாதபடிக்கு அற்பமா எண்ணுகிறபடினால் தேவன் கொடுத்திருந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக இழந்து விட்டார். ஹல்லேலூயா. இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எப்பவுமே ஆண்டவர் தந்த எல்லாவற்றையும் மேன்மையாக எண்ண வேண்டும். ஒரு பொருள் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அதை அற்பமா நினைக்காதீங்க, மேன்மையா எண்ணுங்க. அது ரொம்ப மதிப்பில்லாத பொருளா இருக்கட்டும், இல்லை மதிப்புள்ள பொருளா இருக்கட்டும், ஒவ்வொரு பொருளையும் மேன்மையா எண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவர் தந்த நன்மைகளை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது, மேன்மையா எண்ண வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை உதாசீனப்படுத்தக்கூடாது, மேன்மையா எண்ண வேண்டும். ஆண்டவர் கொடுத்த பெற்றோரை உதாசீனப்படுத்தக்கூடாது, மேன்மையா எண்ணணும். ஆண்டவர் கொடுத்த குடும்பத்தை அற்பமா எண்ணக்கூடாது, மேன்மையா எண்ணணும். ஆண்டவர் கொடுத்த ரிலேஷன்ஷிப்பை அற்பமா எண்ணக்கூடாது, மேன்மையா எண்ணணும். ஆண்டவர் கொடுத்த சபையை அற்பமா எண்ணக்கூடாது, மேன்மையா எண்ணணும். ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை அற்பமா எண்ணக்கூடாது, மேன்மையா எண்ணணும். ஆண்டவர் கொடுத்த படிப்பு, ஆண்டவர் கொடுத்த வேலை, ஆண்டவர் கொடுத்த தொழில், இது எல்லாவற்றையும் அற்பமா எண்ணக்கூடாது, மேன்மையா எண்ணணும். ஏன்னா அற்பமா எண்ணினால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வராமல் போய்விடும். கடைசியில் கெஞ்சி கெஞ்சி பார்த்தோம், ஏசாவுக்கு அந்த காரியம் கிடைக்கல. ஆண்டவனுடைய சகோதரனுக்கு தான் அந்த சேஷபுத்திர பாகத்தை கொடுத்தார். ஆண்டுடைய பிள்ளையே நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் கொடுத்த எதையுமே அற்பமா எண்ணக்கூடாது. இதுதானே, இப்படி தானே, அப்புறமா பார்த்துக்கலாம், செய்துக்கலாம். நோ, கர்த்தர் கொடுத்த காரியங்கள்ல அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்ம உலகத்தில் உள்ள மனிதர்கள் உலகத்தால் கிடைக்கிற நன்மைகளை கூட சில நேரங்கள் அற்பமா எண்ணுகிறது இல்லை. அரசாங்கம் கொடுக்கிற நன்மைகளை கூட அற்பமா எண்ணுகிறது இல்லை. எல்லாவற்றையும் மேன்மையா நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் கொடுத்த தாளந்துகள், தேவன் கொடுத்த திறமைகள், தேவன் கொடுத்த வாய்ப்புகள், தேவன் கொடுத்த தருணங்கள், தேவன் கொடுத்த ஊழியம், தேவன் கொடுத்த குடும்பம், தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், தேவன் தந்த வேலை, தேவன் தந்த வாய்ப்புகள், இது எல்லாவற்றையும் அநேகர்கள் அற்பமாக எண்ணுகிறோம். we take it for granted. நம்ம அதை இதுதானே, இவ்வளோதானே அப்படி நம்ம நினைக்கிறோம். அதுதான் பெரிய ஆபத்தில் நம்மை கொண்டு தள்ளுகிறது. சில நன்மைகள் நம்மை விட்டு எடுபட்டால் தான் அதனுடைய அருமை தெரியும், அது வரைக்கும் தெரியாது. சில ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு போகும்போது தான் நம்ம அதனுடைய அருமை தெரியும், அது வரைக்கும் தெரியாது. சில மனிதர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்லும் போது தான் அதனுடைய அருமை தெரியாது. ஆனால் இருக்கிற எல்லா நன்மைகளையும், இருக்கிற எல்லா மனிதர்களையும், உங்களோடு கூட வசிக்கிறவர்கள், உங்களோடு கூட வாழுகிறவர்கள், உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருமே கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்று எண்ணி நீங்கள் மற்றவர்களை மேன்மையாய் நினைப்பீர்களானால் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற உயர்வை எவராலும் தடுக்க முடியாது. நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் இப்படிப்பட்ட வீழ்ச்சி, என்ன பாவம் பண்ண, ஏன் இப்படிப்பட்ட கஷ்டம்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கொடுத்த எதையாவது அற்பமா எண்ணி இருக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அற்பமா எண்ணி இருக்கிறீங்களா? என்ன இது வேலை அப்படி நினைக்கிறீங்களா? நோ, ஆண்டவர் உங்களுக்கு தந்த வேலை. என்ன இது பிசினஸ், என்ன இது தொழில், என்ன இது கஷ்டம், என்ன இது படிப்பு. நிறைய பிள்ளைகள் என்னத்த படிப்பு, எப்படி உங்கள் பெற்றோர் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, இந்த படிப்பு இந்த ஸ்கூலில் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது, இது கிடைக்காம எத்தனை பிள்ளைகள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அதை நம்ம நினச்சி பார்க்கறது இல்லை. பெற்றோர் பணம் கட்டுறதுனால, பெற்றோர் ஃபீஸ் கட்டுறதுனால நமக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு விளையாடுறோம், செய்கிறோம். அந்த படிப்பை மேன்மையாக எண்ணாதபடிக்கு அற்பமாக நினச்சி நம்முடைய நேரத்தை போக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் இருக்கிற அந்த ஸ்தானம் கிடைப்பதற்காக, நீங்கள் இருக்கிற அந்த கிளாஸ் ரூம் கிடைப்பதற்காக, நீங்கள் படிக்கிற அந்த ஸ்கூல் கிடைப்பதற்காக, நீங்கள் படிக்கிற அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்காக எத்தனை பிள்ளைகள், எத்தனை மாணவர்கள், எத்தனை குடும்பம், எத்தனை பெற்றோர் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஆனால் பணம் இல்லாத காரணத்தினால, தகுதி இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு அது கிடைக்கவில்லை. ஆனால் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. கிடைத்தும் அதை அற்பமாக எண்ணினால் நிச்சயமாக தேவனுடைய கரத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அற்பமாய் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை அற்பமாய் எண்ணுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை, நன்மைகளை இழந்து போவான். ஏசா அற்பமாய் நினைத்தபடினால் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து விட்டான். ஒன்று என்ன சொன்னேன், ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாததுனால
தேவனுடைய மகிமையை இழந்து விட்டார்கள். இரண்டாவது, ஏசா அவனுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அற்பமாக எண்ணினபடினால் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து விட்டான். 3, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் அவனுடைய 17ஆம் வசனத்திலிருந்து 26 வரை உள்ள வசனங்களை நான் வாசித்தால் தான் கொஞ்சம் அதில் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இப்போ நமக்கு வாசிக்க நேரம் இல்லை. நீங்கள் அதை கண்டிப்பாக வீட்டில் போய் வாசிங்க. ஜஸ்ட் அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வீட்டில் போய் நீங்கள் அதை வாசிக்கணும். ஆதியாகமம் 19 அதனுடைய 17லிருந்து 26 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது லோத்தையும் லோத்தினுடைய குடும்பத்தையும் தேவன் ரட்சித்து சோதோமிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வரும்போது லோத்தினுடைய மனைவிக்கு ஆண்டவர் காட்டுகிற பாதை பெருசாக தெரியல, அது வேணும்னு தெரியல, பழைய காரியங்கள் அவளுக்கு மேன்மையாக தெரிகிறது. அதை நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் நாமும் அப்படி இருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்குற விஷன், ஆண்டவர் கொடுக்குற பாதை, ஆண்டவர் கொடுக்குற தரிசனம் நமக்கு பெருசாக தெரியறதில்ல. ஆனால் நம்ம கடந்து வந்த சில பாதைகள், நம்ம கடந்து வந்த சில காரியங்கள், சில மேன்மைகளாக இருக்கட்டும், சில நன்மைகளாக, சில சந்தோஷங்களாக இருக்கட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட சில இடங்களில் முறுமுறுக்கிறார்கள். என்ன முறுமுறுக்கிறார்கள்? எங்களுக்கு எகிப்தில் கூட எங்களுக்கு நான்வெஜ் கிடைச்சிது, எங்களுக்கு வனாந்திரத்தில் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ தான் அந்த அப்படி எல்லாத்தையும் எடுத்துக்க, வாயிலேருந்து அழுக்கு எடுக்க முன்னாடி எல்லாம் காலி. தெரியும்ல அந்த சம்பவங்கள் எல்லாம். அப்போ அவங்க முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் கானான் தேசத்துக்காக நடத்திட்டு இருக்கிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற நிறை உள்ள கானான் தேசத்துக்கு ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாருங்கிற சென்ஸ் இல்லை. இத்தனை ஜனங்களை 10 வாதைகளை அனுப்பி, இத்தனை போராட்டங்களை தாண்டி, பார்வோனின் சேனையெல்லாம் தாண்டி ஆண்டவர் இப்படி அற்புதமாக நடத்திட்டு வர்றாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உள்ள இருதயம் இல்லை இவங்களுக்கு. எதுக்கு மனசு போகுதுன்னா, எனக்கு சிக்கன் இல்லை, எனக்கு பீஃப் இல்லை, எனக்கு மட்டன் இல்லை, அங்கே எனக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா இறைச்சி கிடைக்கும், இங்கே எனக்கு சாம்பார் தான் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வருது. அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, இப்படியே இதுதான். இப்போ லோத்துடைய மனைவியுடைய வாழ்க்கையில் பாருங்க, இருபத்தி 21ஆம் வசனத்தில் வாசிப்போம். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு எந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேர மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். 26ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூள் ஆனாள். அல்லேலூயா. பின்னிட்டு பார்த்து உப்புத்தூள். ஆனால் தேவதூதன் சொன்னது என்ன? ஓடி போயிரு, திரும்பி பார்க்காத. இந்த வாழ்க்கை, இந்த சோதோமில் உள்ள வாழ்க்கை, இந்த சோதோமில் அதில் உள்ள பாவங்கள், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போ, ஓடி போயிரு. ஆனால் பழையதை திரும்பி பார்க்காம இருக்க முடியல. அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எதையாவது நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னா, எதையாவது நம்ம முடிச்சுட்டு இனி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் அங்கே திரும்பி பார்க்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திரும்பி பார்க்காதீங்க. சொல்லுங்க, திரும்பி பார்க்காதீங்க. அப்போ ஏன் இப்போ திரும்பி பார்த்தீங்க அப்படி கேளுங்க. ஏன்னா நம்ம ஒரு காரியம் வேண்டாம், இது சரியில்லை, இது தேவையில்லை அப்படின்னு ஒரு காரியத்தை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே திரும்பி பார்க்க கூடாது. ஏன்னா அது முன்னிலைமையோட பின்னிலைமை மோசமாக இருக்கும். அதுதான் அதனுடைய காரியம். முன்னிலைமையோட பின்னிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். இங்கே லோத்தின் மனைவியை, லோத்தின் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றி கொண்டு போகிறார். காப்பாற்றி போயிருந்த ஆண்டவர் புதிய வாழ்க்கையை கொடுத்திருப்பார். ஆனால் அந்த பழைய காரியங்களை, பழைய ஆசைகளை, பழைய தேவைகளுக்கு திரும்பி பார்த்ததினால் அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது.
இப்போ சொல்கிறாங்க அந்த உப்பு தூண் இன்னைக்கும் அங்கே இருக்குது. எனக்கு தெரியாது, சரியா, எனக்கு தெரியாது, நான் நேராக பார்த்ததும் இல்லை, ஆனால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் ஒரு நாள் போய் பாருங்கள், சரியா. போய் பார்க்குறதுலாம் தப்பு இல்லை, ஆனால் புனித ஸ்தலம் நினச்சிட்டு போகாதீங்க தயவு செஞ்சு. புனித ஸ்தலம்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அது ஆண்டவர் விரும்பாத காரியம், சரியா. ஆண்டவர் நமக்குள் வாசமாக இருக்கிறார். இப்போ உங்களுக்கு பார்க்கணும், ஏசப்பா வாழ்ந்த இடத்த பார்க்கணும், ஏசப்பா சஞ்சரித்த இடத்த பார்க்கணும், இந்த மாதிரி பழைய காரியங்கள் எகிப்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்க்குறதுக்கு போங்க, ஒரு சுற்றுலா போகிற மாதிரி போங்க. ஆனால் அங்கே போனால் எனக்கு நல்லது நடக்கும்னு போனீங்கன்னா நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. சிலர்லாம் அதிலே நிறைய பெருமைகளை பேசி கொண்டிருக்கிறார்கள். நான் விவரிக்க விரும்பவில்லை. சரி, நம்ம காரியத்துக்கு வருவோம். எப்படின்னா, இப்போ இவ்வளவு ஒரு மோசமான காரியத்திலிருந்து ஆண்டவர் தப்புவித்த பிறகும் அதுதான் ஒரு துணிகரம். பாருங்க, சோதோமை அழிக்க போகிற, கந்தகத்தினாலும் அக்கினினாலும் தேவன் அழிக்க போகிற ஒரு இடத்திலிருந்து லோத்தையும் குடும்பத்தையும் மனைவியும் காப்பாற்றின பிறகு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமா ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தை காப்பாற்றி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நன்றி உள்ள இருதயம் இல்லாமல் மறுபடியும் பழைய காரியங்களுக்கு திரும்பினால் அது நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும். ஒரு காரியத்தை முடிச்சிட்டீங்கன்னா அதை ஓரம் கட்டிடுங்க, அது எனக்கு இனி வேண்டாம். பாவம், ஏதாவது பாவங்கள்லேருந்து விடுபட்டீங்கன்னா இனி வேண்டாம், அது ஓரம் கட்டிருங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, ஏதாவது காரியங்கள்லேருந்து மனம் திரும்பி விட்டீர்கள் என்றால் முடிச்சிருங்க. இனி அதை நான் திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்த்தேன்னா அந்த நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும். ஏன்னா துணிகரம் அதில் வந்துடும்ல. தெரியும் பாவம், தெரியும் தப்பு, தெரியும் அது மோசம், தெரிஞ்சிட்டு மறுபடியும் அங்கே போய் நம்ம கவனத்தை செலுத்தணும்னா நம்ம வாழ்க்கை மோசமாகி விடும். அவன் மனைவியை பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானார். 3 காரியங்களை பார்த்தோம். ஒன்று என்ன, ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாததுனால தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். ஏசா தன்னுடைய வாழ்க்கை, தனக்கு தேவன் கொடுத்த காரியங்கள் அற்பமாக எண்ணினபடியினால் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து விட்டான். 3வது, லோத்தின் மனைவி தன்னுடைய பழைய ஆசைகளுக்கு திரும்பி பார்த்ததினால் தன்னுடைய வாழ்க்கையே இழந்து விட்டார். 4வது, நியாயாதிபதிகள் 6:16, நியாயாதிபதிகள் 16:4-30 வரைக்கும் வாசிக்கும் போது சிம்சோன் அவன் இச்சையினாலே தேவன் கொடுத்த பலத்தையும் வாழ்க்கையும் இழந்து விட்டான். சரியா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்த அந்த பலத்தை இழக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் சொல்லியிருந்தார். அவனுடைய பலத்தை தன்னுடைய முடியிலே ஆண்டவர் வைத்திருந்தார். அது யாருக்கும் அந்த காரியத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இவன் மிகவும் வியாகுலப்படக்கூடிய அளவில் அந்த தெளிலாள் அவனிடத்தில் கேட்டபடியினால் ஆண்டவர் அவனுக்கு சொல்லியிருந்த எல்லாவற்றையும் அவனுக்கு சொல்லிட்டார். உடனே அவனுடைய தலை முடியெல்லாம் எடுக்கப்பட்டது. தன்னுடைய பலத்தை இழந்தான். பலத்தை இழந்தது அவனுக்கு தெரியல. அவன் வழக்கம் போல எழும்பி அடிக்க முயற்சி செய்கிறான், முடியல. அவனை ஒரு கோமாளியை போல மாற்றி அவனுடைய கண்களை பிடுங்கி கொண்டு நிறுத்துகிறார்கள். கடைசியில் ஆண்டவரத்தில் கேட்டான், ஏசப்பா உங்களுக்கு விரோதமாக நான் இந்த பாவத்தை செஞ்சதுனால என்னுடைய பலன், என்னுடைய மரியாதை, நீர் எனக்கு கொடுத்திருந்த மேன்மை எல்லாமே போச்சு. இந்த மனுஷர்களோடு கூட நானும் மடிய விரும்புகிறேன் என்று சொல்லி அதே இடத்துல தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தான். வீட்டில் போய் வாசிங்க, நியாயாதிபதிகள் 16:4-30 வரைக்கும் உள்ள வசனங்கள். அப்போ இவன் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை அடையணும், அதான் இச்சை. ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை எப்படியாவது அடையணும். எப்படியாவதுன்னா ஆண்டவருக்கு பர்பஸை விட, ஆண்டவருக்காக நான் வாழ்றதை விட இந்த சிற்றின்பங்கள் எனக்கு முக்கியம் என்று சிம்சோன் இச்சித்தபடியினால் தேவன் கொடுத்த பலத்தையும் வாழ்க்கையும் இழந்து விட்டான். அல்லேலூயா. தேவன் கொடுத்த பலத்தையும் வாழ்க்கையும் இழந்து விட்டான். அவனுக்கே கடைசியில் ஒரு வாழ்க்கையில் வாழ்வின் மேலே ஒரு இஷ்டம் இல்லை. அவனுக்கே இனி வாழணும்னு விருப்பம் இல்லை. ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்யும்போது நமக்கே நம்ம வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன், இழந்து போன கண்களை திரும்ப தாங்கன்னு கேட்டால் கூட ஆண்டவர் என்ன செய்திருப்பார்? கொடுத்துருப்பார். ஏன்னா அவன் கேட்டதான் ஆண்டவர் செய்கிறார். இல்லை கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் கேட்குற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இப்போ பலனை தாங்க, நான் இவனுக்கு எல்லாரையும் அழிச்சு போடணும், அழிச்சு போடுறதோட சேர்த்து நானும் இதிலோட சாகணும். இது ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியம். புரியுதுங்களா? எத்தனை பேர் நான் சொல்ல புரியுது?
சிம்சோன் என்ன கேட்டாரோ அதை தேவன் கொடுத்தார். எல்லாரும் அழிக்கக்கூடிய பலனை கேட்டாரு. இந்த மனுஷர்கள் கூட இவனும் மடிந்து போக வேண்டும் என்று கேட்டார். 2 காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். ஒருவேளை மாற்றி, ஆண்டவரே நான் வாழ விரும்புகிறேன், இனி இந்த தப்பு நடக்காது, இழந்து போன பார்வை எனக்கு திரும்ப தாங்க, கண்களை தாங்கன்னு கேட்டிருந்தா நான் விசுவாசின்னு ஆண்டு கொடுத்துருப்பார். ஆனால் இவன் செய்த பாவம், இவன் ஆண்டுக்கு விரோதமாக எழும்பின காரியங்கள் வாழ்க்கையில் இவனை வெறுப்படைய வச்சு, அவன் வாழ்க்கை மேலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இனி வாழணும்னு விருப்பம் இல்லை. அவனுடைய நல்ல கவனிங்க, நீங்கள் ஆண்டுக்கு விரோதமாக பாவங்களை செய்யும்போது, ஆண்டுக்கு விரோதமான இச்சைகளில் நம்ம விழும்போது, கடைசி நாள் ஒரு முடிவு என்ன தெரியுமா இருக்கும்? நம்ம லைஃப் மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நம்ம வாழணுங்கிற விருப்பம் இருக்காது. பிசாசு உள்ள பூந்து செத்துரு, எதுக்கு உயிரோட வாழ்கிற, நீ எல்லாம் வாழாத, போயிரு அப்படிங்கிற எண்ணம் உள்ள உருவாகுவதற்கு நாம் ஆண்டுக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள் காரணமாக இருக்கிறது. அதுதான் இங்கே சிம்சோனுக்கு நடந்தது. சரியா? அப்போ 4வது காரியம் என்ன? சிம்சோன் ஆண்டுக்கு விரோதமாக பாவம் செய்ததுனால, இச்சித்ததுனால, இச்சையினாலே தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய பலத்தையும் இழந்தான். சரியா? 5வது காரியம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அதில் 1 to 11 வரைக்கும் பார்க்கும்போது அனனியா சபீராளை பற்றி இங்கே வேத வசனம் சொல்லுகிறது. இவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக வேஷம் காட்டினதுனால, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக பொய் சொன்னதுனால தங்களுடைய வாழ்க்கையை இழந்து விட்டார்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 பார்க்கும்போது, அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக சப்பீராலும் தங்கள் காணி ஆட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவரை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்போ ஆண்டவருக்கு முன்பதாக பொய் சொல்லுகிற, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்லுகிற மனிதர்களுடைய வாழ்க்கை தேவனற்று போகும், அழிக்கப்படும் என்று இதில் நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். எதை செய்தாலும், என்ன செய்தாலும், இது ஒரு காரியத்தை பற்றி சொல்லப்படுகிறது, என்ன செஞ்சாலும் ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையாக இருக்கணும். அப்போ தானா மனுஷனுக்கு முன்னாடி உண்மை வந்துடும். ஆண்டவருக்கு முன்னாடி வேஷம் போட நம்ம நினைக்க கூடாது. அதான் இங்கே வேத வசனம் சொல்லுகிறது. இங்கே பேதுரு என்கிற மனுஷனுக்கு முன்பதாக நின்னாலும் அவர்கள் யாருக்கு முன்பதாக நிற்கிறார்கள்? பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக நிற்கிறார்கள். இப்போ இவங்க நினைக்கிறாங்க, இவன் மனுஷன் தானே, இவன்ட்டு என்ன வேணும்னு சொல்லலாம் அப்படின்னு. ஆனால் இல்லை, பேதுருவையும் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பேதுரும் யோவானும் தான் வரும்போது நசரேயனாகிய இயேசு நாமத்தில் எழுந்து அப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் நடக்கிறது, அதிசயம். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக அவங்க பொய் சொல்கிறதுனால என்ன ஆயிடுச்சு? அதை விற்கும் முன்னே அது உன்னுடைய அது இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். 5ஆம் வசனம், அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்கு தான் விற்றோம். நிறைய நேரங்களில் புருஷன் மனைவிக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி காரியங்கள் நல்ல ஒற்றுமை வரும். யாரும் சிரிக்க மாட்டேங்கிறீங்க? எதில் ஒற்றுமை வரும்? ஆண்டுக்கு விரோதமாக காரியங்களை செய்யும்போது, ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக பேசும்போது, ஒரு கணக்கு எடுத்துருக்குறாங்க, வயசான பாட்டிகளை விட நிறைய கதைகளை பேசுகிறது யார் தானா? வயசான பாட்டிகள் ஊரில் உள்ள கதைகளெல்லாம் பேசுவதை விட நிறைய காசிப் கிரியேட் பண்ணுறது புருஷன் மனைவியும் தானா? இப்போ உள்ள சர்வேயில் எடுத்துருக்குறாங்க. ஊரில் உள்ள கதைகளெல்லாம் பேசி, தேவையில்லாததெல்லாம் பேசி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடப்பித்து, ஆண்டவருக்கு உண்மை இல்லாததை சேர்ந்து செய்கிறது. ஒரு குடும்பம் என்பது ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாக இருக்கணும், சேர்ந்து உண்மையாக இருக்கணும், ஒற்றுமையாக உண்மையாக இருக்கணும். இங்கே சேர்ந்து
பொய் சொல்லுகிறார்கள், சேர்ந்து ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறார்கள். எல்லாம் நல்ல பைபிள் படிங்க. திஸ் இஸ் த ரைட் டைம். என்னாச்சு அதுக்கப்புறம்? பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒரு மனப்படி. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா புருஷனும் மனைவி ஒரு மனமா இருந்திருக்கிறாங்கன்னு? அப்படி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்ற கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியும் ஒரு மனம் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு விரோதமா ஒரு காரியம் செய்யணும். நமக்கு ஆண்டவருக்கு விரோதமான்னு சொல்றதை விட நமக்கு சாதகமா ஏதாவது செய்யணும். அதான் பெர்ஃபெக்டா இருக்கும். ஆண்டவருக்கு விரோதமா செய்யணும் நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், ஆண்டவரை தேடுகிறவர்கள். ஆண்டவருக்கு விரோதமாக செய்யணும் நம்ம எதையுமே செய்யறதில்லை. ஆனால் எனக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி, என் வசம் எடுக்கும்படி, எனக்கு ஆதரவாக இருக்கும்படி, என் குடும்பத்துக்கு சாதகமாக, என் பிள்ளைகளுக்கு சாதகமாக நான் ஒரு காரியத்தில் இருக்கும்போது அந்த நேரத்தில் குடும்பத்தில் எவ்வளோ ஒற்றுமை வருது நீங்களே உங்கள் வாழ்க்கையில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரும். ஏன்னா அப்போவே இருந்திருக்கு. யாருக்கு வாழ்க்கையில்? அனனியா சப்பீராவுடைய வாழ்க்கையில் ஒற்றுமை ஒரு நாள் இருக்காது, டெய்லி பிரச்சனையா இருக்கும். ஆனா நமக்கு குடும்பத்துக்கு சாதகமா ஒரு காரியத்தை செய்யணும்னா எங்கிருந்து ஒற்றுமை வருதுன்னு தெரியாது. ஒற்றுமை அப்படி வரும். அது தேவனுக்கு விரோதமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அழித்துவிடும். நம்முடைய ஒற்றுமை தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒற்றுமை கர்த்தருக்கு பயபக்தி உள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒற்றுமை கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசப்படியில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் தன்னுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவனுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். சபையோர் எல்லோரும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அவனுடைய பிள்ளையே, நான் சொல்ல விரும்புகிறது ஒன்றும் இல்லை. நம்ம இதை பார்த்து பயப்படுறதுக்கோ அப்படி ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு காரியம்தான், தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய செயல்கள் ஆஸ் அ ஃபேமிலி, ஒரு பெற்றோராய், ஒரு புருஷனாய், ஒரு மனைவியாய், ஒரு பிள்ளையாய் ஆண்டவருக்கு விரோதமாக எதையும் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு விரோதமாக எதையும் அப்படி செஞ்சா, ஆண்டவருக்கு உண்மையற்றவர்களாக இருந்தால், வஞ்சனை உள்ள எண்ணம் நமக்குள்ள இருந்தால் அதனுடைய பலனை நாம் பெறுவோம். இன்றிலிருந்து உண்மை உள்ளவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. அப்படி உண்மை உள்ளவர்களாய் மாறும்போது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவோம். வேதவசனம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பார். எல்லாரும் இப்படி இருக்கிறவங்க எழுமி நிற்போமா?